மாதம்பட்டி ரங்கராஜ் ஜெயகிருஷ்ணா இவங்களுடைய பிரச்சனை தான் இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஜெயகிருஷ்ணா அவர்களை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்துறதா சொல்லி மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. மகளிர் ஆணையத்தில் விசாரணையும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை தனது மனைவி சுருதியுடன் நேரில் ஆஜராகியிருந்தாரு. இது கூட பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்ததுங்க. இதனையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மகளிர் ஆணையத்தில் ஜெயகிருஷ்ணாவை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன், அந்த குழந்தையினுடைய தான், அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. இந்த விஷயத்த ஜெயகிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதற்கு மறுப்பு தெரிவித்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரா, ஜாய் என்ன மிரட்டி தான் திருமணம் செய்ய வச்சாங்க, அது என்னுடைய குழந்தை இல்லை, குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதனையடுத்து ஜெயகிருஷ்ணா அவர்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விசாரணையும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அது என்னுடைய குழந்தை தான், குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார். நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு சொன்னேன். அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்க இந்த குழந்தைய மாதம்பட்டி ரங்கராஜுடைய குழந்தை இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷமா அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்குள்ள நடந்தது. தனது குழந்தை ஐசியூவில் இருக்கும்போது ஒரு அப்பாவாக ரங்கராஜ் வெளியிட்டிருக்க அறிக்கை அந்த குழந்தையின் சாபத்திற்கு அவர் கட்டாயம் ஆளாவார். அந்த குழந்தையின் சாபம் அவரை சும்மா விடாது. விசாரணைக்கு சொன்னதுக்கு நேர்மறையாக வெளியிலேருந்து இப்படி பேசுறாரு. விசாரணை ரூம்ல ஒரு மாதிரி பேசுறாரு, வெளியில வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. ஏன் பேசுறாரு, எதனால பேசுனா எனக்கு தெரியலங்க. யார் சொல்லி கொடுத்தா அவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவருடைய குடும்பத்தரைகள் தான் இப்படி மிரட்டி சொல்ல வைக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியலைங்க. விசாரணை போது அவருடைய முதல் மனைவி ரூமுக்கு வெளியில இருந்தாங்க. நான் அட்வொகேட் பேச்சு கேட்டெல்லாம் பேசல, என் மனசுல இருந்து பேசுறேன். ஜாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாய் என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி வேற யாராலும் என்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப அது நான் மிரட்டிதே சொல்ல வச்சேனா, அவர் மனசுல இருந்து அவர் சொல்லலையா, நான் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய வச்சுன்னு சொல்றாரு. இப்படி அவர் மகளிர் ஆணையத்தில் பேசினதெல்லாம் நான் கட்டாயப்படுத்தி தான் பேசினாரா? அவர் ஷூட்டிங் போயிருந்தாலும் சரி, நான் டிராவலில் இருந்தாலும் சரி, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் வீடியோ அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. என்கிட்ட ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு. அதையெல்லாம் வெளியிட்டால் அவர் விருப்பப்பட்டு தான் என்னுடன் வாழ்ந்தாரா, இல்லை மிரட்டி நான் திருமணம் செய்ய வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருங்க. எல்லாம் பிளாக்மெயில் என்றால் நீங்கள் என்னுடன் உடலுறவு வைத்துக் கொண்டதும் பிளாக்மெயிலா? அதை மட்டும் ஏன் உங்கள் அறிக்கையில் குறிப்பில்லை? ஏனென்றால் அது உங்களுக்கு தேவை. ஆம்பளை இருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உத்தரவு வாங்கி வாருங்கள் அந்த வீடியோவில் ஜெயகிருஷ்ணா அவர்கள் கண்ணுடன் பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.